இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் ஞாயிற்றுக்கிழமை IPL 2025 அட்டவணையை அறிவித்தது. அந்த வகையில் தொடக்க ஆட்டம் மார்ச் 22ஆம் தேதி ஈடன் கார்டன்ஸில் நடைபெறும். நடப்பு சாம்பியன் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகள் மோதுகின்றன. பிளே ஆஃப்கள் மே 20 முதல் மே 25ஆம் தேதி வரை நடைபெறும். குவாலிஃபயர் 1 மற்றும் எலிமினேட்டர் மே 20 மற்றும் 21ஆம் தேதிகளில் ஹைதராபாத்தில் உள்ள ராஜீவ் காந்தி சர்வதேச மைதானத்தில் நடைபெறும். அடுத்ததாக குவாலிஃபயர் 2 மற்றும் இறுதிப் போட்டி கொல்கத்தாவில் உள்ள ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெறும். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் மார்ச் 23ஆம் தேதி ஹைதராபாத்தில் விளையாடுவார்கள். IPLின் மிகவும் வெற்றிகரமான 2 அணிகளான சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அதே நாளில் மோதுகின்றன. குறிப்பாக ஒவ்வொரு அணியும் லீக் கட்டத்தில் 14 போட்டிகளில் விளையாடும். மொத்தம் 70 போட்டிகள் நடைபெறும். 13 மைதானங்களில் 74 போட்டிகள் 65 நாட்களில் நடைபெறும். அதேபோல் 2025 IPL தொடரில் பங்கேற்க உள்ள 10 அணிகளும் 5-5 என 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. முதல் பிரிவில் சென்னை சூப்பர் கிங்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ், பஞ்சாப் கிங்ஸ் அணிகள் இடம்பெற்றுள்ளன. அடுத்ததாக இரண்டாவது பிரிவில் மும்பை இந்தியன்ஸ், குஜராத் டைட்டன்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸ், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இடம்பெற்றுள்ளன. ஒரு அணி தனது பிரிவில் உள்ள மற்ற 4 அணிகளுடன் தலா 2 போட்டிகளில் விளையாடும். மற்ற பிரிவில் உள்ள 5 அணிகளில் ஒரு அணி 2 முறையும் மற்ற 4 அணிகளுடன் ஒரு முறையும் மோதும். குறிப்பாக 2025 IPL போட்டி அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. மார்ச் 22ஆம் தேதி முதல் போட்டியாக கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகள் மோதுகிறார்கள். மார்ச் 23ஆம் தேதி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் மோதுகிறார்கள். மேலும் ரசிகர்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தன்னுடைய பரம எதிரியான மும்பை இந்தியன்ஸ் அணியை எதிர்கொள்கிறது. இந்த போட்டியை காண்பதற்காக ரசிகர்கள் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதாவது 74 லீக் போட்டிகளின் அடிப்படையில் முதல் 2 அணிகள் குவாலிஃபயர் 1 எனப்படும் தகுதி போட்டிக்கு முன்னேறும். இந்த இரு அணிகளின் வெற்றி பெறும் அணி இறுதிப் போட்டிக்கு நேரடியாகவே செல்லும். இதேபோன்று லீக் போட்டிகளின் பாயிண்ட்ஸ் டேபிளில் 3 மற்றும் 4 இடங்களை பிடிக்கும் அணிகள் எலிமினேட்டர் சுற்றில் விளையாடும். இதில் தோல்வியடையும் அணி தொடரை விட்டு வெளியேறிவிடும். வெற்றி பெறும் அணி குவாலிஃபயர் முதல் போட்டியில் தோல்வியடைந்த அணியுடன் குவாலிஃபயர் 2 என்ற சுற்றில் விளையாடும். இந்த குவாலிஃபயர் 2 சுற்றில் வெற்றி பெறும் அணி இறுதிப் போட்டிக்கு செல்லும். இவ்வாறாக போட்டி அட்டவணை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, 2025 IPL போட்டிக்கான அட்டவணை குறித்து உங்களுடைய கருத்துக்களை உங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.